டாக்டர், யா என் ஃப்ரெண்டுக்கும் அவன் 10 வயசு பையனுக்கும் பற்களில் கேப் இருக்குது. யாருக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? ஓகே. ஸோ இங்கே பிரச்சனை ஒன்று, பட் அதுக்கு சொல்யூஷன் 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வருவோம். அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 10 வயசில் பல்லு நடுவில் கேப் இருக்கணும். அப்போ தான் வளரக்கூடிய பெர்மனன்ட் பல் கரெக்டாக உட்காரும் வித்தவுட் ஹேவிங் எனி ப்ராப்ளம். பிகாஸ் பால் பற்களில் பார்க்கும்போது பெர்மனன்ட் பல்லோட அகலம் ஜாஸ்தி. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்பேஸ்டு பிரைமரி டென்டிஷன் இருந்தால் தான் வரக்கூடிய பெர்மனன்ட் பல் கரெக்டாக அலைன்மெண்ட்டில் உட்காரும். ஸோ ஹிஸ் சன் கேன் வெயிட். இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஃப்ரெண்டு கதைக்கு வருவோம். பீயிங் அன் அடல்ட் வித் ஸ்பேசிங், ஒரு 3 முக்கியமான பிரச்சனை நான் சொல்கிறேன். நம்பர் 1, ஸ்பேசிங் ஆல்வேஸ் போர்ஷன் இஸ் தட் கன்சர்ன். என்ன தான் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பல்லுக்கு நடுவில் கேப் இருந்துன்னா தட் வில் ஆல்வேஸ் போர்ஷன் இஸ் தட் கன்சர்ன். நம்பர் 2, ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ். நாக்கு பல்லுக்கு இடையில உள்ளே வரும்போது சில வார்த்தைகள், எஸ்பெஷலி எஸ் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கஷ்டம் ஏற்படலாம். அதுக்கு பேர் நம்ம லிஸ்பிங் சொல்லுவோம். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பர் 3, ரொம்ப முக்கியமானது, ஃபுட் இம்பேக்ஷன். நீங்கள் என்ன தான் பார்த்து ப்ரஷ் பண்ணாலும் பல்லுக்கு இடையில கேப் இருந்ததுன்னா சாப்பாடு கண்டிப்பாக உள்ள போய் மாட்டிக்கு தான் செய்யும். ஸோ ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுல கஷ்டம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேணும். ஹிஸ் சன் கேன் ஆல்வேஸ் வெயிட்.